இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள சேஃபா தான் இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா இந்த ஜல பிரளயத்தினால, இந்த சாத்தானுடைய கிரியையினால, பலவிதமான போராட்டங்களினால, உபத்திரவங்களினால வீட்டுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி அங்கே இங்கேயுமா அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அங்கே இங்கேயுமா ஆடிக்கொண்டிருக்கிறோமே. ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ முடியலையே. குடும்பத்துல பிள்ளைகளால, குடும்பத்தினரால எவ்வளவு போராட்டங்கள். ஒரு பக்கம் இங்க இருந்து பால் அடிக்கிறது மாதிரி கணவன் அடிச்சு உதைச்சா, மனைவி அங்க போனோம், அங்க போன பிள்ளைகள் அங்க இருந்து அடிச்சு உதைச்சு அனுப்புறாங்க, இங்க வர வேண்டியது இருக்கு. இப்படி ஒரு பக்கம் கணவன் மனைவி பிரச்சனைக்கிடையே நடுவுல பிள்ளைங்க ஃபுட்பால் மாதிரி மாட்டிக்கொள்றாங்க. இப்படிப்பட்ட போராட்டங்கள் வெளியா நம்ம போய்கொண்டிருக்கிறோமே. ஆனா ஆண்டவர் நம்மை நினைத்தால் போதும், ஆண்டவர் நம்மை நினைத்தால் போதும். ஆண்டவர் கிருபையாய் நினைத்தால் வேதம் சொல்லுகிறது ஜலம் அமர்ந்தது, ஜலம் அமர்ந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாக போகிறது.